சங்கர், தந்தி டிவி செய்தியாளர் சார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அரசனுடைய தவறான பொருளாதார கொள்கையினால் இது உயர்ந்திருக்கா? ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு கேள்வி சார். திமுக முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. பட் இப்போ அவங்க எதிர்க்கிறாங்க, வேண்டான்றாங்க. இது எதனால்? ஜிஎஸ்டிக்குள்ளே அந்த வரம்புக்குள்ளே வந்தால் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லையா? என்ன செய்யணும்? பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு ஒரே காரணம்தான், அரசனுடைய பேராசை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா the greed of government. அதாவது பெட்ரோல் டீசலை பால் மாடு மாதிரி நினைக்கப்படாது. எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துக்கலாம். milk the cow as much as possible. அதான் இந்த அரசனுடைய கொள்கை. முந்தைய அரசுகளுக்கு அந்த கொள்கை கிடையாது. முந்தைய அரசுகளுக்கு என்ன கொள்கைன்னா, ஓரளவு வரி விதிக்கணும், ஓரளவு வரி விதிக்கணும், மற்ற பண்டங்கள் மீது வரி விதிக்கணும், மற்ற சேவைகள் மீது வரி விதிக்கணும், பெட்ரோல் டீசல் மீது ஓரளவு வரி விதிக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு வரி விதிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு பெட்ரோல் மீது ஒரு பண்டம், ஒன் குட், பெட்ரோல் மீது 33% மத்திய அரசினுடைய வரி, டீசல் மீது 32% மத்திய அரசினுடைய வரி. ஒரு பண்டத்தின் மீது 33% வரி என்பது மிக மிக தவறான வரி கொள்கை. It's a completely wrong taxation policy to impose a rate of 33% on one commodity. பெட்ரோல் ஒரு கமாடிட்டி தான், டீசல் ஒரு கமாடிட்டி தான். 33% and 32% is the rate of tax on single commodity. This is not taxation, this is extortion. இது வரி விதிப்பல்ல, இது கட்டாயமாக கசக்கி பிழிகிறது. This is extortion. இந்த அரசு இதையே பெரிய தோற்றுவாயாக, சோர்ஸாக நினைத்து ஏராளமான பணத்தை பெறுகிறது. இந்த ஆண்டு 4.5 லட்சம் கோடி ரூபாய் பெட்ரோல் டீசல் வரியில், 4.5 லட்சம் கோடி ரூபாய். It's only the greed of the government which has given rise to petrol and diesel prices, and that is why the RBI says pump prices deserve lower taxation. RBI உடைய அக்டோபர் மாத அறிக்கையை பாருங்க. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாத அறிக்கை, அக்டோபர் மாத அறிக்கை 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தது. அக்டோபர் மாத அறிக்கையை பாருங்க. RBI is repeatedly telling the government that the pump prices must be reduced because it is crowding out other discretionary expenditure. ஆரம்பத்தில் சொன்னேன், காலையில் எந்திரிச்சு 1 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் டீசல் உங்கள் வண்டிக்கு, டூ வீலருக்கோ காருக்கோ போட்டிங்கன்னா 106 ரூபா 107 ரூபா கொடுக்கணும். இல்லை, அப்புறம் என்ன இருக்கு? எதில் செலவழிக்க முடியும்? நடுத்தர வர்க்கம் கூட செலவழிக்கவே முடியாத. So that is the reason, the only reason, there is no other reason. The only reason is, அதாவது இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை பேரல் $85 இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் $40 இருந்துச்சுல்ல. நான் $105 பார்த்துருக்கேன். ஒரு நாள் $145 நான் பார்த்தேன். $145 கச்சா எண்ணெய் விலை, சராசரி $105. அன்னைக்கு பெட்ரோல் விலை 65 ரூபா, டீசல் விலை 50 ரூபா. இன்னைக்கு $85 இன்னைக்கு. ஆனால் ஏன் பெட்ரோல் விலை 106 ரூபா 107 ரூபா? அரசனுடைய வரி கொள்கை தான் காரணம். ரெண்டாவது கேள்வி இருக்க, அரசியலுக்குள்ள நுழையாமல் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் நீங்க. இது திமுக அரசு மட்டுமல்ல, அனைத்து அரசுகளும் எதிர்க்கிறார்கள். ஏன்? அனைத்து அரசுகளும் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரிக்குள்ள கொண்டாடணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அனைத்து அரசுகளும் எதிர்க்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சிகள், அரசு உட்பட. காரணம் என்ன? அவங்க ஜிஎஸ்டி கவுன்சிலை நடத்துகிற முறை. 6 மாதத்துக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலையே கூப்பிடலை. எதுக்கெடுத்தாலும் வர்ச்சுவல் கூட்டம் நடத்துகிறாங்களே, ஏன் ஜிஎஸ்டி கவுன்சிலை வர்ச்சுவலாக கூட்ட முடியல? 6 மாதம் வேணும்னு கூட்டலை. ஒன்று. ரெண்டாவது, ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஓட்டு முறை இருக்க,
பெரும்பான்மை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களுடைய ஓட்டு, மத்திய அரசுடைய ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி அல்லாத மாநிலங்களுடைய ஓட்டை விட அதிகம். ஆக எதையும் பாஸ் பண்ண முடியும். அவங்க என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நிகழ்ச்சி நிரலை அனுப்புறாங்க. நிதி அமைச்சரை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. தமிழ்நாடு நிதி அமைச்சர் மட்டும் இல்லை, பஞ்சாப் நிதி அமைச்சரை கேளுங்க, மேற்கு வங்காள நிதி அமைச்சரை கேளுங்க, கேரள நிதி அமைச்சரை கேளுங்க. ஆனா நிகழ்ச்சி நிரல்ல விவாதம் தானே ஒழிய அந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது நிதி அமைச்சர். அதாவது எல்லாரும் பேசின பிறகு பதில் சொல்லாம பட்டுன்னு எழுந்திரிச்சு போயிடுறாரு. அப்புறம் மினிட்ஸ் வருது. மினிட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ் கமிட்டின்னு ஒன்று நியமிச்சிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு இந்த பொருளை அனுப்புறாங்க. அவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. அந்த ரூல் விதியாயிடுது. ஜிஎஸ்டி கவுன்சிலால் எந்த விதியும் இயற்றப்படுவது கிடையாது இன்னைக்கு. ஆகவேதான் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிற மாநில நிதி அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு இருந்த கொஞ்சம் வரி சுதந்திரத்தை, டாக்ஸ் ஆட்டானமியை பறிச்சுக்கிட்டீங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் விவாதம் கிடையாது, எங்க முடிவுகளை நிறைவேற்றுறது கிடையாது, உங்க பெரும்பான்மையை வச்சு எங்களை அடக்கிடுறீங்க. உதாரணத்துக்கு இந்த கூட்டத்துக்கு முந்தைய கூட்டத்தில் 3 நிதி அமைச்சர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க ஒரு பொருளை. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம். இந்திய நிதி அமைச்சர் ஒரு குழு அமைக்கிறாங்க, அமைச்சர்கள் குழுன்னு அமைக்கிறாங்க. இந்த 3 அமைச்சர்களை சேர்க்கல அதுல. மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா 3 அமைச்சர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. மற்றவங்களும் சொன்னாங்க. கமிட்டி போடும்போது 7-8 நிதி அமைச்சர்கள் கமிட்டி போடும்போது அந்த 3 அமைச்சர்களை சேர்க்கல. அப்ப எப்படி நம்பகத்தன்மை வரும்? how will you have credibility in the GST council? ஆகவே தான் தமிழ்நாடு நிதி அமைச்சர் சொல்றாரு, எந்த பொருளையும் நான் சேர்க்க விட மாட்டேன் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த நடத்துற முறைங்க. அருண்ஜேட்லி இருந்த வரைக்கும் கருத்து ஒற்றுமையை உருவாக்கினாங்க. இப்ப எப்படின்னா கருத்து ஒற்றுமையே கிடையாது, கருத்து வேறுபாடு கடுமையா இருக்கு, பட்டுன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்படி ஜிஎஸ்டி கவுன்சில் நடத்த முடியாது. இப்படி ஜிஎஸ்டி கவுன்சில் நடத்துவதால் தான் எதுக்குறாங்க. சார், நானும் பிசி தான், பி சந்திரசேகர். அரசியலில் கலக்காமல் இந்த கேள்வியை கேட்குறேன். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பல இடங்களில் ரைடு பண்ணுறாங்க. பட் ஏன்னா ஏன் அதில் வருமான வரித்துறை ஏன் அதில் அவங்க சேர்த்துக்கிறது இல்லை சார்? இல்லையே, பணம் சீஸ் பண்ணாங்கன்னா வருமான வரித்துறைக்கு ஒப்படைச்சிருவாங்க. கேஷ், if there is a cash seizure, then it has to be informed to the income tax department. பணம் கைப்பற்றாட்டி இன்கம் டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பின்னாடி விசாரணையில் வந்தா தான். if they seize a cash, if you are talking about CBI, if they seize cash, பணத்தை கைப்பற்றினா இன்கம் டேக்ஸ்க்கு ஒப்படைச்சிருவாங்க. Sir, I'm Girish. I represent Guindy Industrial Estate Manufacturers Association. Like many young entrepreneurs, I'm also a second generation entrepreneur. My question is like when you were talking about about the lecture, you had very clearly mentioned about the constant input prices for the 10-year period. But I'm surprised to see the steel prices in the past 1 year is doubled from whatever it was, like 44 to about 85. 90% of the small industries deal with manufacturing. So this kind of increase, we are not able to understand why is it increasing so much, and we are not able to bear this kind of a steel increase in prices. And I don't think the government is doing any policy to restrict with a customs import policy or whatever it is. Just want to understand the increase in the steel prices from your end. Well, I don't have the data about the steel industry, but generally commodity prices are elevated around the world because of crude prices have increased and because of serious disruptions in the global supply chain, especially because of interruptions in the supply of chips and interruption in the supply of containers. So there's a serious disruption in the global supply chain. I don't know how much steel we import. I know we import special steels which are not made in India, but I think basic steels we are
more or less self-sufficient is what I thought. If they are exploiting the fact that commodity prices are elevated, steel is also a commodity, so these are price takers regime. There are ways in which government can restrain profiteering, but why the government is not doing it, I can't say. But frankly, I don't have the data. I have not studied the data about steel, so I really can't comment why steel prices are so elevated. It will affect these medium and small industries most, because you are not price takers at all. Therefore, if your input prices go up, you have to either reduce your production, because you can't buy so much raw material. You will have to reduce your production, because the scope for price increase is not very large for MSMEs. I sympathize with you, but I really don't have an answer because I haven't studied it recently. Good evening, sir. My name is Adeline. I'm from Madras Christian College, from the Department of Economics, where Dr. Shanmugam Shetty was an alumni. My question is, don't you think that the union government policies now tend more towards modern colonialization, like the farm bills? The farm bills is a disaster from my point of view, which leads to modern colonialization. And as you rightly pointed out, you need to increase the purchasing power. My question number 2, you need to increase the purchasing power, which means pumping more money into the economy. And it's only the salaried class which can do it. So I think the union government, ஒன்றிய அரசு அதை செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். Absolutely, I agree with you. But their policies are retrograde. The farm bills are definitely an unwarranted interference in the agriculture sector. It will lead to exploitation of the small farmer. It will reduce the small owner farmer to a virtual what can I call it? He'll become a contractor. So there are serious issues about the farm bill. I've written about it, I've spoken about it. There are serious issues about the farm bill, but the government is unwilling to even sit down and discuss it. In fact, the Prime Minister about 15 days ago said those who oppose the farm bills are hypocrites. That's the word he used. Now, I'm proud to call myself a hypocrite. There are serious issues about the farm bill, and therefore, the only way it can be resolved, I have suggested, is to repeal and reenact. There is a legal device called repeal and reenact. If a bill is creating so much opposition, but there are still some parts of the bill which are good, you repeal that law, but on the same day reenact the law retaining the good parts. But the government is deaf to those pleas, which is why the farmers are agitating for the last year or so. As far as the second question is concerned, my views are quite public. It's in the public domain. I have pleaded for cash transfers to the bottom 20%, 25%. You choose a number. I'm not saying it should be a bottom 50%. Within the limits of your resources, you choose your number, but surely the bottom 20% must have money in their hands. It's only if they have money, demand will rise, because they spend. See, it's a truism, you're an economics professor, it's a truism that the proportion of expenditure for the poor man is much higher than the proportion of expenditure for a rich man. If I have a 5,000 rupee income, I'll probably spend all 5,000. If I have a 50,000 rupee income, I'll probably spend 40,000. If I have a 5 lakh income, I'll probably spend only 4 lakhs. So the smaller the income, the greater the proportion of expenditure. Therefore, people must have more money. I have pleaded for cash transfers.
And I've also pleaded for free grain to be given to more people. The Azim Premji University's research showed that under the program they announced, only 23% of households received the full free grain. Only 23%, Azim Premji University's report. Which is why in the hunger index we have slided. Stunting is higher, wasting is higher, malnutrition is higher, and the hunger index we have slided. The fact is, in the last 18 months, more people have gone more hungry. Can you deny that? Anybody who goes to the villages will know people are eating less food and people are going more hungry on several days. Hunger has increased in this country. And therefore, I have pleaded for cash transfers and free ration. We have huge mountains of grain. It can be distributed. But the government has ruthlessly, heartlessly turned down both demands. Good evening, sir. I am Arul Kumar. I am in a pharmaceutical line. நீங்கள் மினிஸ்ட்ரி இருக்கிற அந்த நேரங்களில் அந்த வேட் வந்தது, அந்த டயத்தில் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே அந்த சிஸ்டத்தை யூ வில் ஹேவ் டு கம் இன் டு த சிஸ்டம் அண்ட் யூ வில் ஹேவ் டு சர்வைவ். எவ்ரி ஒன் ஹஸ் கம் டு தட் சிஸ்டம். நிறைய பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து இட் ஹஸ் ஷ்ரிங்க் டு 25,000 20,000. அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ்லேருந்து குறைஞ்சாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் வேட். ஆஃப்டர் தி ஜிஎஸ்டி சிஸ்டம் ஹஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் தேர் ஆர் மெனி கம்ப்ளைன்சஸ் விச் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் அதில் வருது. நம்பர் 1. ஸோ வேட்டை விட இந்த ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஒரு எல்லார் மத்தியிலையும் ஒரு மனசில் இருக்குது. இன்னொன்று, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் டு ஆன்லைன் பிஸ்னஸ், இந்த கன்வர்சேஷன் வந்து கொஞ்சம் நிறைய பேரை வந்து கொஞ்சம், அதாவது நம்மளுடைய இந்தியன் ட்ரேடர்ஸ் ஹேஸ் பீன் எஃபெக்டட் லாட். இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்? See, VAT is correct. Because earlier there was tax on tax. There was no set off. So you were paying tax on tax. இடுபொருள் இருக்கிற வரி மீது நீங்கள் தயாரிக்கிற பொருள் வரி போடும்போது வரி மேலே வரி. ஸோ செட் ஆஃப் இஸ் அ ரைட் பிரின்சிபல். செட் ஆஃப் இல்லாமல் வரி கூடும். அதனால் வேட் வாஸ் அ கரெக்ட் பிரின்சிபல். ஜிஎஸ்டி என்ன பண்ணுச்சு? எக்ஸைஸ் கலால் துறையில் இருந்த வரியையும் விற்பனை துறையில் சேல்ஸ் டாக்ஸையும் இணைச்சது, அவ்வளோதான். ஸோ ஜிஎஸ்டி ஆஸ் அ பிரின்சிபல் இஸ் கரெக்ட். சட்டத்தில் கோளாறு, சட்டத்தை அமுல்படுத்துறதுல கோளாறு, சட்ட வரைவில் கோளாறு. ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறேன். உயர்நீதிமன்றத்தில், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, ஜிஎஸ்டி வழக்கு நடக்குது. அந்த நீதிபதி பொதுவாக ரொம்ப தெளிவான புத்திசாலியான நீதிபதி என்ற பெயரை பெற்றவர். ஒன்றும் விவரம் தெரியாத நீதிபதி அல்ல, விவரம் தெரிஞ்ச நீதிபதி. ஒரு செக்ஷனை 3 முறை படிக்கிறோம். ஒரு தடவை படிக்கிறோம் ஆங்கிலத்தில், 2வது தடவை படிக்கிறோம், 3வது தடவை படிக்கிறோம். அவரும் படிக்கிறாரு. கடைசியில் கேட்குறாரு, என்ன அது பொருள்னு கேட்குறாரு. 3 முறை ஆங்கிலத்தில் வழக்கறிஞர் படித்த பிறகு ஒரு தெளிவான புத்திசாலியான நீதிபதி கேட்குறாரு, புரியலையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அரசு வழக்கறிஞர் கேட்குறது, என்னப்பா சொல்கிறீங்க இதில் இந்த செக்ஷனில்? அவருக்கும் சொல்ல தெரியல. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஆங்கிலத்தில் தான் ஜிஎஸ்டி வரி சட்டம் இருக்குது. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது. மொழிபெயர்க்கப்பட்டிருக்க முடியாது. ஆனால் மொழிபெயர்க்க முடியாத ஆங்கிலம் அது. இட்ஸ் அன்டிரான்ஸ்லேட்டபிள் இங்கிலீஷ். ஒரியாவில் மொழிபெயர்ப்பட்டிருக்கா, அசாமில் பண்ணியிருக்காங்களா, பஞ்சாபியில் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஆங்கிலத்திலே புரியலையே, இது எப்படி தமிழில் மொழிபெயர்க்கிறது? தமிழில் மொழிபெயர்த்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது? அதனால் அந்த வரைவு சட்டமே தப்பு. அந்த சட்டத்தை ஒழுங்காக வரைந்து டிராஃப்ட் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க முதல்ல அது தவறுன்னு ஒத்துக்கணும். இல்லை, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. சட்டம் கோளாறு, சட்டத்தை அமுல்படுத்துகிற முறை கோளாறு. அந்த சட்டத்தை நிர்வகிக்கிற ஜிஎஸ்டி கவுன்சிலை நடத்துகிற முறை ஏதோ
ஆண்டான் அடிமை முறையில் நடத்துகிறாங்க. அதனால தான் மாநில அரசுகள் எதிர்க்கிறாங்க. தர வேண்டிய இழப்பீடு தொகையை பல ஆண்டுகள் தரலை, நிலுவை வச்சுருக்காங்க. ஆக பல கோளாறுகள் இருக்கின்றன. ஆனால் சீர்திருத்த முடியும். இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை எடுத்துட்டு புதிய ஜிஎஸ்டி சட்டத்தை அமலாக்கி அதை தெளிவுபடுத்த முடியும், எளிமையாக்க முடியும். பட் தென் அதுக்கு காலம் வரணும். ஆன்லைன் ட்ரேடை தவிர்க்க முடியாது. ஆன்லைன் ட்ரேட் எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் மார்க்கெட்ஸ். நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரேட் மட்டும்தான் பண்ணுவீங்கன்னா யுவர் மார்க்கெட் இஸ் லிமிட்டட். ஆன்லைன் ட்ரேட் ரீச்சஸ் யூ ஆர், எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் மார்க்கெட். ஸோ ஆன்லைன் ட்ரேடை ஏற்றுக்கொள்வது தான் சரி. அதுக்காக ஃபிசிக்கல் ட்ரேட் நின்று போய்டும்னு நினைக்காதீங்க. இப்போவே பெரிய அமேசான் இன்னைக்கு பல ஃபிசிக்கல் ஸ்டோர் ஹவுஸஸை கட்டுறாங்கல்ல. ஏன்? ஃபிசிக்கல் ட்ரேட் இருக்கும், அதை ஒழிக்க முடியாது. ஆன்லைன் ட்ரேட் ரீச்சஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் மார்க்கெட், எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஷூஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் பாட்டா கடைக்கு போகிறீங்க, அல்லது உயர்ந்த செருப்புகள் விற்கக்கூடிய கடை, என்னது அந்த இங்கிலீஷ் சியில் ஆரம்பிக்கிறேன். No, the English brand. No, Crocs is the Clark. கடைக்கு போனீங்கன்னா, லண்டனில் கடைக்கு போனீங்கன்னாலும் ஒரு மாடலில் ஒரு வகையான காலனியில் 3-4 சாம்பிள் தான் வச்சுருப்பாங்க. 3-4 மாடல் தான் இருக்கும். ஆன்லைனில் போனீங்கன்னா 30 மாடல் கிடைக்கும். ஏன்னா 30 மாடலையும் அந்த கடையில் வைக்க முடியாது. அந்த கடைக்கு பரப்பளவு, வாடகை அதெல்லாம் பார்க்கும்போது 30 மாடலை வைக்கவே முடியாது. 3 தான் வச்சுருப்பாங்க. ஆன்லைனில் 30 மாடல் கிடைக்கும். அதனால் இட் எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் முதல்ல. ரெண்டாவது, இட் எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் மார்க்கெட். இப்போ எனக்கு இங்கே கடையில் கிடைக்காததை நான் லண்டன்லேருந்து வாங்க முடியுமே? லண்டனுக்கு போய் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போ லண்டன் கடைக்காரனுக்கு அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஏற்றுமதி பண்ணி இங்கே கடை வச்சு விளம்பரம் பண்ணி விற்கணும்னு அவசியம் இல்லையே. ஸோ ஆன்லைன் எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் மார்க்கெட், எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். கூடுமான வரைக்கும் ஆன்லைனில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுக்காக ஸ்டோர் ஒழிஞ்சு போயிடும்னு நினைக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் துணி வாங்கணும்னா எனக்கு ஆன்லைனில் வாங்க பிடிக்கிறது இல்லை. எனக்கு போகணும், கடைக்கு போகணும். புடவை வாங்க சொல்லுங்கள், ஆன்லைனில் யாராவது வாங்குவாங்களா? வாங்குவாங்க. ஒரு புடவை 2 புடவை வாங்குவாங்க. போகணும், நள்ளியில் ராசியில் அவன் எடுத்து 100 புடவையை போடணும். 100 புடவையும் தொட்டு பார்த்துட்டு நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வர்றதுல தான் மகிழ்ச்சி இருக்கு. அதனால கடை நின்று போயிடும்னு நினைக்காதீங்க. கடைகள் இருக்கும். ஆன்லைன் will expand your market. நன்றி. தேங்க்யூ.